இப்போது இரண்டாம் பகுதி நேரம் வந்துவிட்டது. இது யோகா குங்ஃபுவின் முதல் நிலை. இதை தினமும் இருமுறை பயிற்சி செய்ய வேண்டும். சக்தி, நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டை அதிகரிக்க. இது அனைத்து அம்சங்களையும் வலுப்படுத்தி ஆன்மா, மனம் மற்றும் உடலுக்கு இடையே ஒற்றுமையை உருவாக்குகிறது. இந்த முறையை பின்பற்றுங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். உங்கள் பயிற்சியை அனுபவியுங்கள். வாங்க தொடரலாம். இந்த நிலை கால்களின் சக்தியை வளர்க்கும் பயிற்சிக்காகும். உண்மையான சக்தியை உருவாக்க மனித உடலின் மிகப்பெரிய தசைக்குழுவான கால்களிலிருந்து துவங்குகிறோம். ஒரு வலுவான அடித்தளம் உடல் சகிப்புத்தன்மையை மட்டுமல்லாமல் உள் சமநிலையையும் ஆதரிக்கிறது. நிலைத்தன்மை மற்றும் சீரமைப்பு. முதலில் நேராக நின்று கொள்ளுங்கள். கால்களை தோளளவு அகலத்தில் வையுங்கள். முதுகு நேராக இருக்க வேண்டும் மற்றும் நேராக முன்னே பாருங்கள். இரண்டாவது, உங்கள் முழங்கால்களை மெதுவாக மடக்குங்கள். உங்கள் விரல்கள் முழங்கால்களை தொடும் வரை உங்கள் கைகள் உங்கள் தொடைகளில் ஓய்வாக இருக்கட்டும். இதுதான் உங்கள் இலக்கு உயரம். கால்களின் வலிமையும் உட்புற நிலைத்தன்மையும் உருவாக்கும் சிறந்த ஆழம். மூன்றாவது, நிலைக்கு வந்த பிறகு உங்கள் கைகளை உயர்த்துங்கள். விரல் மற்றும் விரல்களின் முனைகளை ஒன்றாக இணைக்கவும். உங்கள் விரலை மெதுவாக உங்கள் சோலார் பிழைக்கசில் வையுங்கள். நான்காவது, உங்கள் கண்களை மூடுங்கள் மற்றும் உங்கள் விழிப்புணர்வை உள்நோக்கி கொண்டு செல்லுங்கள். உங்கள் உள்ளார்ந்த சுயத்துடன் மீண்டும் எழுந்து கொள்ளுங்கள். உங்கள் சமநிலையை மேம்படுத்த வேண்டியிருந்தால் உங்கள் கண்களை திறந்தவையாகவோ அல்லது பாதி திறந்தவையாகவோ வைத்துக் கொள்ளலாம். மிக மெதுவாக மூச்சு இழுங்கள் மற்றும் காற்று மூக்கில் இருந்து உட்புறம் சென்று நுரையீரலுக்கு சென்றுவிட்டு பின்னர் நுரையீரலிலிருந்து மீண்டும் மூக்கில் இருந்து வெளியேறி உடலை விட்டு வெளியேறுவதை உணருங்கள். நிறுத்துவது என்பது வலிமையும் நிலைத்தன்மையும் ஒன்றிணையும் இடம். இந்த நிலையை 5 நிமிடங்கள் வரை தொடருங்கள். தொடக்க நிலைகள் 1 நிமிடத்திலிருந்து தொடங்கலாம். 30 வினாடிகளும் கூட ஒரு வலுவான தொடக்கம். ஒரு டைமரை அமைக்கவும். நீங்கள் எத்தனை நிமிடம் செய்ய விரும்புகிறீர்களோ அதில் 30 வினாடிகள் கூட சேர்க்கவும். இதனால் உங்களுக்கு தயார் ஆகவும் ஆசனத்தில் நிலைத்திருக்கவும் 30 வினாடிகள் கிடைக்கும். இலக்கு உயரம் மிகவும் கடினமாக இருந்தால் நீங்கள் நிலையான எதிர்ப்பு உணரும் வரை உங்கள் முழங்கால்களை சிறிது மடக்கிக் கொள்ளவும். முக்கியமானது தொடர்ச்சி நோக்கமும்தான், முழுமையல்ல. தொடங்குபவர்களுக்கு ஒரு செய்தி: இந்த பயிற்சி வெறும் உடல் சார்ந்தது மட்டும் அல்ல. இது ஆன்மா, மனம் மற்றும் உடலின் ஒழுங்கு. நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொண்டு உங்கள் உடல்நிலையை சீரமைத்து நிகழ்காலத்தில் நுழைகிறீர்கள். எரிச்சலை உணருங்கள், அதே சமயம் நிலைத்திருப்பையும் உணருங்கள். முன்னேற்றம் என்பது நீங்கள் எவ்வளவு நேரம் இதை தாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதில் இல்லை, ஆனால் நீங்கள் பயிற்சிக்கு வருகிறீர்கள் மற்றும் ஒதுங்கிவிடாமல் இருப்பதில்தான். நீங்கள் யோகா குங்குஃபுவை எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கை முறையில் பொருந்தும் போதெல்லாம் பயிற்சி செய்யலாம். சிறந்த முடிவுகளுக்காக இதை ஒரு நாளில் 2 முறை செய்ய பரிந்துரைக்கிறோம். ஒரு முறை காலை மற்றும் ஒரு முறை தூங்குவதற்கு முன். எப்போதும் வார்மப்புடன் துவங்குங்கள். இதனால் உங்கள் உடல் தயார் ஆகும், காயம் ஏற்படாமல் தடுக்க முடியும் மற்றும் உங்கள் பயிற்சியின் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது வழிகாட்டல் தேவைப்பட்டால் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தில் உங்களுக்கு ஆதரவாக நான் இங்கே இருக்கிறேன்.